கார்த்திக், கேரி ஆன். கார்த்திக், நான் டிவி பார்க்க வரல. ஓ, ஐம் சாரி. நான் டிவி பார்க்குறேன். I want to talk to you. Oh yes, you may talk. நான் உன்கிட்ட சீரியஸா பேசணும். பேசு. ஏன் கார்த்திக் நீ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? என்ன புரிஞ்சுக்கணும்? இப்படி பட்டும் படாம பேசினா என்ன அர்த்தம்? இத பாரு, உனக்கு என்கிட்ட எது பேசணும்னாலும் நேரடியா பேசு. இந்த காதை சுத்தி மூக்க தொடர வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஓகே, நேரடியாவே கேட்கட்டுமா? ஏன் கார்த்திக் என்ன கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விலகிட்டு இருக்க? காதலிக்கும் போது நீ என்கிட்ட காட்டின அன்பு அக்கறை எல்லாம் எங்க போச்சு? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. என்ன பார்த்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ என் மேல எரிஞ்சு விழற. நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிற. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? காரணத்தை பட்டியல் போட ஆரம்பிச்சா 1-2 நாள் பத்தாது. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஒரு வாரம் கூட ஆகட்டும். நான் கேட்க தயாரா இருக்கேன். சொல்லு. இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. சொல்லித்தான் ஆகணும் இல்லையா? சரி, கண்டிப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காதலுக்கும் கல்யாணத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை நீ புரிஞ்சுக்கணும். இப்ப லவ் பண்ணும்போது உனக்காக நான் மணிக்கணக்கா வெயிட் பண்ணிருக்கேன். அதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலும் புருஷங்கிற முறையில என்னால பொறுத்துக்க முடியாது. லவ் பண்ணும்போது நீ என்ன மரியாதை இல்லாம வாடா போடான்னு கூப்பிட்டுருப்ப. அஃப்கோர்ஸ் உன் லாங்குவேஜ்ல அது செல்லமா கூப்பிடுறது. நாட் எனிமோர். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அதே ஃபாலோ பண்ண முடியாது. இட்ஸ் மை செல்ஃப் எஸ்டீம் அட் ஸ்டேக். எனக்கு தன்மானம் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பெண் விடுதலை, சம உரிமை இப்படியெல்லாம் நானே நிறைய டயலாக் பேசியிருப்பேன். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டு வேலையை கூட நான் உன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கவே நினைக்காத. என் ஷூக்கு பாலிஷ் போடுறதுல இருந்து என் சாக்ஸை துவச்சு போடுற வரைக்கும் உன் வேலை. கரெக்ட்? ஏதோ டென்ஷன்ல நான் ஒரு சில நேரம் கோச்சுக்குவேன், திட்டுவேன். காதலிக்கும் போது நீ கோச்சுக்கிட்டா நான் பின்னாடியே ஓடி வந்து சமாதானப்படுத்திருக்கேன்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் என்ன சமாதானப்படுத்தணும். தப்பு யார் மேல இருந்தாலும். ஏன்னா நான் கோவப்பட்டு கடைசி வரைக்கும் உங்க கூட பேசாமலே இருந்துட்டேன்னு வச்சுக்க. இட்ஸ் யோர் லைஃப் அட் ஸ்டேக். உன் வாழ்க்கை தாண்டி பாதிக்கும், நாட் மைன். ஏன் சம்டைம்ஸ் நமக்குள்ள இருக்கிற ஆர்குமெண்ட் ஹீட்டப் ஆகி ஒரு 10 ஸ்டெப் சிச்சுவேஷன்ல நான் உன்னை ஓங்கி அரைஞ்சிடலாம். ஏன்னா தாலி கட்டின அந்த நிமிஷத்துல இருந்து பொண்டாட்டி அடிக்கிற ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுது. அதனால நீ அதை பெருசா எடுத்துக்கூடாது. ஏன் உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என்கிட்ட சகஜமா பேசணும். You get me? Yes, there's another thing I wanted to tell you. காதலிக்கும் போது நான் விளையாட்ட கூட இன்னொரு பொண்ணை சைட் அடிச்சிருக்க மாட்டேன். அப்படி தெரியாம ஒரு அழகான பொண்ணு அப்படி என்னை கிராஸ் பண்ணி போச்சுன்னா உனக்கு கோவம் வரும். செல்லமா என்னை கோச்சுக்குவ, என்னை திட்டுவ. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையிலேயே வந்தாலும் பொறுத்துக்கணும். ஏய், ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, நம்ம தான் பொறுத்துக்கணும் அப்படின்னு உனக்கு சின்ன வயசுல சொல்லி வளர்க்கல. இப்ப நான் சொல்றேன், புரிஞ்சுக்க. டு பி கன்சைஸ், லவ் பண்ணும்போது நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஏன் அதுக்கும் ஒரு படி மேலன்னு சொல்லலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன் பாஸ். அதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இந்த குடும்பத்தையே பத்திரமா பாத்துக்கிற ஒரு நாய் அப்படின்னு நான் உன்னை சொல்ல மாட்டேன். அதுக்கும் ஒரு படி கீழே. இதையெல்லாம் விளாவரியா சொல்லாம நீயே புரிஞ்சுக்குவேன் நான் எதிர்பார்த்தேன். யூர் எஜுகேட்டட், ஆன்ட் யூ? படிச்சிருந்து ஏன் உனக்கு இதெல்லாம் புரியல ஆனந்தி? கார்த்திக், இது நீதானா? நான் இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் நீ பேசின வார்த்தைகளா? என்ன உருகி உருகி காதலிக்கும் போது உனக்குள்ள இவ்வளவு மோசமான எண்ணங்களா இருந்தது? இல்ல ஆனந்தி, சத்தியமா இல்ல. லிசன், லவ் பண்ணும்போது பொண்ணுங்க தான் டாமினேட் பண்ணோம், ஆம்பளைங்க அடங்கி போனோம், அனுசரிச்சு போனோம். இதுதான் ரூல் ஆஃப் தி கேம். என் பாடத்து ரூல்ஸ் நான் கரெக்டா தானே ஃபாலோ பண்ணேன். அதே சமயம் போஸ்ட் மேரேஜ் நான் புருஷனா ப்ரமோட் ஆயிருக்கேன், நீ பொண்டாட்டியா டிமோட் ஆயிருக்க. The sky changes when you're wives and so do the rules. ரூல்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க தெரியாம நான் மாற மாட்டேன்னு வீம்புக்கு பிடிவாதம் பிடிச்சிட்டு உட்கார்ந்திருந்தா அது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? கார்த்திக், நான் உன் அளவுக்கு அதிகமா நேசிச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் பொறுமையா நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன்.
லைஃப்ன்றது ஒரு கேம் கிடையாது. அதுக்குன்னு ரூல்ஸ் வச்சு விளையாடுறதுக்கு. நான் எவ்வளவு விஷயங்களை உனக்காக விட்டு கொடுத்து போயிருக்கேன். யாரு பெரியவங்கன்ற ஈகோல நம்ம சந்தோஷம் தொலைஞ்சு போயிட வேண்டாம். கார்த்திக், இவ்வளவு நேரம் நீ உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசின. ஒரு விதத்துல இப்போ உன் மனநிலை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. புருஷன்னா இப்படிதான் இருக்கணும், பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும்னு நீ ஒரு வரையறை வச்சிருக்க. அதுதான் இப்ப பெரிய ப்ராப்ளமே. தயவு செஞ்சு அதை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வா. கல்யாணம்ன்ற ஒரு விஷயம் ஒன்ன ஹஸ்பண்டா ப்ரொமோட் பண்ண அதே நேரம் என்ன ஒய்ஃபா டிமோட் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். See that? What? இப்படி எல்லா விஷயத்திலயும் அதிபுத்திசாலித்தனமா யோசிக்கிறது எனக்கு பிடிக்கல. லிசன் ஆனந்தி, நீ வேற, நான் வேற. தாட்ஸ், ஐடியாலஜிஸ் எல்லாமே வேற வேறையா இருக்கு. இப்படி எல்லாமே நமக்குள்ள டிஃப்ரெண்டா இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம ஒரு வாழ்க்கையை தினமும் சண்டை போட்டுக்கிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு why? This doesn't make sense. பிரிஞ்சிடுவோம். மியூச்சுவலா அக்ரி பண்ணிக்கிட்டு மௌனமா பிரிஞ்சிடுவோம். என்ன சொல்ற? I mean it. I seriously mean it. மியூச்சுவலா போயிடுவோம். டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க வழியில அவங்கவுங்க சந்தோஷமா பிரிஞ்சு போயிடலாம். கார்த்திக், ஐம் சாரி ஆனந்தி, வேற வழியில. என்ன அபி, எதுவுமே பதில் சொல்லாம வந்துட்டு? சார், எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி சார், நம்மளை நம்பி வந்தவங்கள கைவிடக்கூடாது. புரியாம பேசுற அபி. நம்ம கம்பெனி இருக்கிற நிலைமையில பழைய ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கவே கஷ்டமா இருக்கு. எல்லா ஃபண்ட்ஸையும் டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட்ல முடக்கி வச்சிருக்கோம். ஆமாம்மா, சார் சொல்றது ரொம்ப கரெக்ட். புதுசாக எடுத்த ஸ்டாஃப்ஸை எல்லாம் வேலையை விட்டு போக சொல்லிடலாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் மிச்சமாகுமேம்மா. இல்ல கிருஷ்ணன் சார், வேலையில சேர்ந்த எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். வரப்போற சம்பளத்துக்கு 1008 கமிட்மெண்ட் இருக்கும். அவங்கள வேலையில இருந்து தூக்கிட்டா என்ன ஆகும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு. பிசினஸ்ல எப்போதுமே அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது அபி. நம்ம சௌரியத்தையும் நாம கொஞ்சம் யோசிக்கணும். நாம டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்டுக்காகத்தான் புதுசா வேலைக்கு ஆள் எடுத்தோம். போற போக்க பார்த்தா இந்த ப்ராஜெக்டே நம்ம கிடைக்குமான்னு கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிலைமையில எந்த வேலையுமே செய்யாம அவங்க சம்பளம் வாங்குறது சரியில்லை. சார், பாசிட்டிவா யோசிக்கலாம். டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட் இன்னும் நம்ம கையை விட்டு போகல. நாம தான் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ண போறோமே. அப்படியே இருந்தாலும் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டுக்கலாமேம்மா. புரியாம பேசாதீங்க கிருஷ்ணன் சார். இந்த மாதிரி நல்ல ஆர்வத்தோட இருக்கிற ஒர்க்கர்ஸ் எங்க சார் கிடைப்பாங்க? அதுவும் இல்லாம நம்ம ஆள் குறைப்பு செஞ்சா நம்ம கம்பெனி மேல பப்ளிக்கு மரியாதை போயிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் மேல பப்ளிக்கு மரியாதை போனா அது நம்ம பிசினஸ் பாதிக்கும் சார். பிசினஸே நடக்காம அது பாதிக்கும்னு சொல்றேம்மா. நான் என் அனுபவத்துல சொல்றேன். ஆள் குறைப்பு செய்யறதாம புத்திசாலித்தனம். இருக்கலாம் சார், ஆனா அது மனிதாபிமானம் இல்ல. பெரிய பெரிய கம்பெனிலாம் இது மாதிரி நடக்கிறது சகஜம்தாம்மா. நடக்கட்டும் சார், ஆனா நம்ம கம்பெனில அது நடக்காது. இப்ப நம்ம வர்க்கர்ஸ்க்கு கொடுக்கிற சம்பளத்தினால நமக்கு கிடைக்க போற ப்ராஃபிட்ல பெரிய பாதிப்பு ஒண்ணும் வரப்போறது இல்ல. அவங்க இருக்கட்டும். சரி, சம்பளம் எப்படி கொடுப்ப? நான் அதுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவேன். தயவு செஞ்சு அவசரப்பட்டு வேற எந்த முடிவையும் எடுக்காதீங்க. அப்புறம் வர்க்கர்ஸ்க்கு நம்ம மனசுல இப்படி ஒரு ஐடியா வந்ததுன்னு தெரியவே வேண்டாம். கிருஷ்ணன் சார், இது முக்கியமா உங்களுக்காக தான் சொல்றேன். என்ன பத்தி பெருமையா சொல்றதா நினைச்சுக்கிட்டு இந்த நியூஸை எடுத்துட்டு போய் ஆபீஸ்ல சொல்லி பரப்பாதீங்க. இல்ல 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 இல்ல, சொல்லவே மாட்டேம்மா. சரி சார், வேற ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணு இல்லம்மா. எதுக்கும் இன்னொரு தடவை
நீ இத இல்ல பத்தி சார், வேண்டாம் சார். அத பத்தி நாம பேச வேண்டாம். இன்னும் 2 நாள்ல நம்ம எப்படியாவது ஏற்பாடு பண்ணி சேலரியை கொடுத்துருவோம். சரிம்மா, ஓ இஷ்டம். நான் கிளம்புறேன். சார், உங்களுக்கு என் மேல கோவமா? இல்லம்மா, இப்படி பொழைக்க தெரியாத ஆளா இருக்கேன்னு தோணுது, அவ்வளவுதான். நான் வரேன். நான் வரேம்மா. அபி, வாங்க தோழர். வணக்கம் அபி. வணக்கம். என்ன, ஏதாவது அலுவலகம் சம்பந்தமான சந்திப்போ? வெளியில் திரு விஸ்வநாதன் அவர்களையும் கிருஷ்ணன் அவர்களையும் பார்த்தேனே. ஆமா, ஆனா நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மன்னிக்க வேண்டும் அபி, சற்று காலதாமதமாகிவிட்டது. என்ன செய்வது, வெளியில் போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு தான் உங்களை வர சொன்னேன். சொல்லுங்கள் அபி. அபி, தாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி நாம் செயலாற்றுவதற்கு காலதாமதம் ஆகும் என்று நீங்கள் நினைத்தால் நம்மிடம் இருக்கும் ஆதாரங்களை எல்லாம் காவல்துறையிடம் ஒப்படைத்து விடுவோமா? இல்ல, அப்படி நம்ம அவசரப்படக்கூடாது. சங்கரபாண்டியன் சார் பாதுகாப்பா தானே இருக்காரு? சந்தேகமே வேண்டாம். நம்மை மீறி காற்று கூட புக முடியாத இடத்தில் அவர் பத்திரமாக இருக்கிறார். போலீஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை சார். நான் சொன்ன திட்டப்படி பத்திரிகை நிருபர்களையும் டிவி நிருபர்களையும் ஒரு இடத்துல நம்ம கூட்டணும். அந்த இடத்துக்கு அவங்க வர வரைக்கும் அவங்க எங்க வராங்கன்னு அவங்களுக்கே தெரியக்கூடாது. வரக்கூடிய நிருபர்கள் ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருக்கணும். இதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். அவ்வளவுதானே, தாராளமாக ஏற்பாடு செய்து விடுகிறேன். இந்த பிரஸ் மீட்டை பத்தி ஆதிக்கு எதுவுமே தெரியக்கூடாது. நிச்சயமாக ஆதிக்கு தெரிய வராது. அவர் இருக்கும் திசை பக்கம் கூட நமது செய்தி கொஞ்சம் கூட கசியாது. ஆமாம், ஊடக நண்பர்களையெல்லாம் ஒன்றாக அழைத்து நாம் என்ன செய்வதாக திட்டம்? என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு, ஆனா அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்த வேண்டியிருக்கு. அப்படியென்றால் திட்டத்தை முழுமைப்படுத்திவிட்டு அப்புறமாக அவர்களை அழைத்துக் கொள்ளலாமே? இல்ல, நீங்க ஏற்பாடு பண்ணிடுங்க, எல்லாமே சரியா வரும். சரி அபி, சரி. என்ன சிரிப்பு? என்ன செய்வது அபி, வெளியில் அநீதிகளும் அக்கிரமங்களும் வெட்ட வெளியில் பட்டவர்த்தமாக நடந்து கொண்டிருக்கும் போது அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற நாம் தலைமறைவாக செயல்பட வேண்டியிருக்கிறது. இந்த காட்சிகள் மாறும்போதுதான் தேசம் முன்னேறும். 3 வேளை வயிற்றுக்கு சோறும் பொழுத போக்குறதுக்கு வசதியும் கிடைச்சா நம்ம மக்கள் எந்த கேள்வியும் கேட்காம அடிமையா வாழ்ந்து சந்தோஷமா சாகிறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்கள பத்தி ஒட்டுமொத்தமா நாம கவலைப்படுறது வீண் விஷயம். நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற அக்கிரமத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு தடுத்தாலே போதும். அதைத்தான் நம்மளால செய்யவும் முடியும். என்ன செய்வது அபி, அதற்கும் தான் பகீரத பிரயத்தனம் செய்ய வேண்டியிருக்கிறதே. சரி அபி, தாங்கள் சொன்னபடி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்துவிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் விடைபெறட்டுமா? சரி. அப்புறம் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆதிக்கு நம்ம பேசுற விஷயம் எதுவுமே போகக்கூடாது. நிச்சயமாக தெரிய வராது. எல்லா காரியங்களும் சப்தமின்றி நடைபெற்றுவிடும். எல்லா விஷயங்களையும் முடித்துவிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். வரட்டுமா? சரி. நன்றி அபி. வாங்க.